எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு முழு மனதுடன் அர்ப்பணிப்போம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதன்போது ஒருவருக்கொருவர் எதிராக செல்வதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் கைகோர்த்து செல்லும் பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 80வது அமர்வு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஆரம்பமானதுடன் இலங்கை நேரப்படி இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமர்வில் உரையாற்றினார். காசா பகுதியில் தொடர்ந்து இடம்பெறும் கொடூரமான பேரழிவுகள் குறித்து கவலை தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அனைத்து தரப்பினரின் இணக்கப்பாட்டுடன் இருதரப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதுடன் அனைத்து மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்கவும் அனைத்து தரப்பிலிருந்தும் பணிய கைதிகளை விடுவிக்க குரல் எழுப்புவதாகவும் வலியுறுத்தினார். இந்த கொடூரமான கொலைகளை நிறுத்துவதற்கு வலுவான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார்.